வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மலையகத்தின் பல பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு. வவுனியாவில் இன்று உலக நீர்வரப்பு நோய் தினம் அனுஷ்டிப்பு. தெள்ளுப்பூச்சியின் பரவல் காரணமாக ஹட்டன் புனித கேப்ரியல் பெண்கள் பாடசாலை மூடப்பட்டது. இஸ்ரேலின் முன்னாள் ஜனாதிபதி ஷிமோன் பெரஸ் தனது 93வது வயதில் காலமானார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மலையகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நானோயா ரதல்ல பிரதான வீதியை மறித்து இன்று காலை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 5 தோட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 2 மணித்தியாலம் நடைபெற்றது. தோட்ட தொழிலாளி அத்தனை பேரை இறங்கிட்டோம். எங்களுக்கு தீபாவளி வந்து கருப்பு கொடித்தான் தீபாவளி. ரோட்டுக்கு தான் இறங்க போறோம். தோட்ட தொழிலாளி மக்கள் அவ்வளவு பேரும் வர்றீங்க ஓட்டு கேட்க. ஆனா வந்து எங்களை ஏமாத்துறீங்க. தோட்ட தொழிலாளிய 1000 ரூபாய் தாரு, 200 ரூபாய் தாரு, 300 ரூபாய் தானே, ஒரு 10 ரூபாய் கொடுக்கல எங்களுக்கு இன்ன வரையிலோ. சம்பளத்துக்கு போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கல. எந்த தொழிற்சங்கம் சம்பளத்தை வாங்கி கொடுக்க மாட்டேது. ஓட்டு கேட்க மட்டும் ஓட்டை வாங்கிட்டு போறாங்க. ஆனா சந்தா பணம் வாங்கிக்கிறாங்க. மாசம் மாசம் ஒரு நாள் வேற செஞ்சாலும் சந்தா பணத்தை 150 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. எங்களோட பிச்சை காசு மேல நாங்க பிச்சை போடுறோம். ஆனா எங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாம இருக்காங்க. இந்த இடத்துல நாங்க சந்தா பணத்தை நிப்பாட்டுவோம். இனி வர்ற காலங்கள்ல எந்த தொழிற்சங்கம் எந்த அரசியல் வந்தாலும் நாங்க ஓட்டளிக்க மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம். அவங்களுக்கு தொழிலாளர்கள் இதன்போது தமது சம்பளத்தை 1000 ரூபாவாக உயர்த்தி தருமாறு கோரிக்கை விடுத்தனர். பொகவந்தலாவ டின்சின் கடை வீதியில் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது. ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியை மறித்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தமக்கு சம்பளத்தை உயர்த்தி தருமாறு இதன்போது தொழிலாளர்கள் கோஷம் எழுப்பியதுடன் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். நாங்க எங்களுக்கு வேர்வையை ரத்தமாக சிந்தி நாங்க உழைத்தும் எங்களுக்கு ஒரு சம்பளத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு கொம்பேனியை எங்களுக்கு முடியாவிட்டால் உங்க அரசாங்கத்துக்கு சரி, எங்களுக்கு உங்க பொதுமக்களுடைய ஒரு ஒற்றுமை எங்களுக்கு அரசாங்கத்துக்கு சரி எங்களுக்கு கையளித்து விட்டு நீங்கள் ஒருங்கிணைக்க மாதிரி நாங்களை கேட்டுக்கொள்கிறோம். காலை 9:30 மணிக்கு ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 1 மணித்தியாலம் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொகவந்தலாவில் லட்சுமி தோட்டம் மற்றும் எல்படை தோட்டத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியாவில் இன்று உலக நீர்வரப்பு நோய் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா பிராந்திய சுகாதார வைத்திய பிரிவின் ஏற்பாட்டில் இன்று காலை 9:30 மணி அளவில் நீர்வரப்பு நோய் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. இந்த பேரணியில் வவுனியா பிரதேச சுகாதார திணைக்கள உத்தியோகஸ்தர்கள், தாதியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். மக்களிடையே நீர்வரப்பு நோய் தொடர்பிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த பேரணி இடம்பெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வவுனியா பிராந்திய சுகாதார வைத்திய பணிமனைக்கு முன்பாக ஆரம்பித்த இந்த பேரணி வவுனியா மத்தி வரை சென்றடைந்தது. அங்கு விழிப்புணர்வூட்டும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தெள்ளுப்பூச்சி பரவல் காரணமாக புனித கேப்ரியல் பெண்கள் பாடசாலையின் ஆரம்ப பிரிவு இன்று மூடப்பட்டது. இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை கல்லூரி மூடப்பட்டிருக்கும். மாணவிகள் கற்கும் அறைகளில் தள்ளுப்பூச்சி உள்ளது. சிலர் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளனர். இதற்கு தற்காலிகமாக தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் இடம்பெற்ற விபத்துகளின் தொகுப்பு அடுத்து. திருப்பூர் மட்டக்களப்பு பிரதான வீதியின் உப்பாறு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 5:20 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மூதூர் இலங்கை துறை பகுதியிலிருந்து மீன்களை ஏற்றிச் சென்ற வாகனமும் ஈச்சந்துவிலிருந்து மூதூரை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 29 வயதான இளைஞன் உயிரிழந்துள்ளான். சடலம் தற்போது கிண்ணியா தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கண்டி கட்டுகஸ்தோட்டை மெனிக்கும்புர பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர்.
இன்று அதிகாலை 5:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து வத்திகம நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வாரியகுல கழுகம வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சைக்கிளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமற் போனமையே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் நிக்கவிரட்டிய நெபடெவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட இருந்த கடல் அட்டைகளை இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியிலேயே குறித்த கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகளின் பெறுமதி சுமார் 10 லட்சம் ரூபாய் என இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் இயற்கை வளம் நிறைந்த பிரதேசங்களில் மலையகம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அவ்வாறான ரம்யமான மலையகத்தின் சுற்றுச்சூழல் தற்பொழுது அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹக்கல தாவரவியல் பூங்காவிற்கு வார இறுதி நாட்களில் மக்கள் அதிகளவில் வருகை தருகின்றனர். பூங்காவை பார்வையிட வருகை தரும் சுற்றுலா பயணிகள் உணவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பூங்காவிற்கு அருகில் வீசுவதனால் அந்த பிரதேச சூழல் மாசடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த குப்பைகள் காரணமாக பூங்காவிற்கு அருகில் உள்ள பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். பாடசாலை மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பயணம். பாடசாலைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் நாளை காலை 9 மணிக்கு அவிசாவளை தல்துவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.